நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த சேனல்ல ஹிந்தி எழுத படிக்க எப்படி கத்துக்கிறதுங்கிறதுக்கான வீடியோஸ், ஸ்போக்கன் ஹிந்தி வீடியோஸ், பிராத்மிக்ல இருக்கிற கிராமர்ஸ்க்கான வீடியோஸ் இது எல்லாமே போடப்பட்டிருக்குது. பிராத்மிக் கிராமர் ஃபர்ஸ்ட் லெசன் வீடியோல ஹிந்தில என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸ்ல அதுக்கு என்னென்ன ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த ரூல் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலைன்னா நான் டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம கிராமர் லெசன் 2 பார்க்க போறோம். ஸோ லெசன் 2 நேம் என்னன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் 2, வர்த்தமான் கால் 2 அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஹிந்தில மெயின் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றது. மெயின் வேர்ப்ஸ்னா என்னது? நம்ம செய்யற ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணோம்னா வித் மெயின் வேர்போட மேக் பண்ணோம்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா படிக்கிறான், படிக்கிறாள், படிக்கிறது, படிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கிரான், கிரால், கிரது, கிராய், கிரார்கள் இந்த மாதிரி தமிழ்ல முடிப்போம் சென்டென்ஸை. இந்த வேர்பை இந்த மாதிரி எழுதுவோம். இப்போ ஹிந்தில அந்த வேர்பை எப்படி எழுதுறது அப்படின்னா அதுக்கான ரூல் தான் இது. ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் வித் மெயின் வேர்ப்ஸ். ஸோ இதில் என்னென்ன சப்ஜெக்ட் வந்தால் என்னென்ன வேர்ப்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ சப்ஜெக்ட்டுங்கிறது அந்த ஆக்ஷனை செய்யக்கூடியது. யார் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்க அவங்க தான் சப்ஜெக்ட். அது டைரெக்டாக அவங்களோட நேம் சொல்லியிருக்கலாம், அதாவது நவுனாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க நேமுக்கு பதிலாக ப்ரொனவுன் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். அது, இது, அவங்க, இவங்க, அவர், நான் அந்த மாதிரி ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ அந்த ப்ரொனவுனோ நவுனோ மே அப்படின்னு இருக்கு, சாரி ப்ரொனவுன் மே அப்படின்னு இருந்ததுன்னா மெயின் வேர்ப் எப்படி எழுதணும் அப்படின்னா அவங்க மேல இருந்தாங்கன்னா ரூட் வேர்ப் என்னவோ அந்த வேர்பு கூட தா அப்படின்னு சேர்த்துக்கணும். அது என்ன ரூட் வேர்ப் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஷேர் பண்றேன். வேர்பு கூட தா அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். இவங்க ஃபீமேலா இருந்தாங்கன்னா வேர்பு கூட தீன்னு சேர்த்துக்கணும். இப்ப நான் படிக்கிறேன் அப்படின்னா படிக்கிறதுக்கு என்ன வேர்போ அந்த ரூட் வேர்பு கூட பாய்னா தா சேர்த்து சொல்லணும், கேர்ள்னா தீ சேர்த்து சொல்லணும். ப்ரெசன்ட் டென்ஸ்க்குரிய ஒரு ரூல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் மேல ஸ்டார்ட் ஆனாலே அந்த சென்டென்ஸ் ஹூன் தான் முடியணும்னு பார்த்தோம். ஸோ மே எழுதி வேர்பு கூட தாவோ தீயோ சேர்த்து அந்த சென்டென்ஸை ஹூன்னு முடிக்கணும். இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ், ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கான ரூல். ஸோ சப்ஜெக்ட் தும்மா இருந்ததுன்னா மேல்னா வேர்பு பிளஸ் தே சேர்க்கணும், ஃபீமேல்னா வேர்பு கூட தீ சேர்த்துக்கணும். சப்ஜெக்ட் யஹு, வஹு, இல்லைன்னா ஏதாவது ஒரு சிங்குலர் சப்ஜெக்டா இருக்கலாம். நேம் ஆஃப் அ பர்சன், ஒரு சிங்குலர் பர்சனுடைய நேமா இருக்கலாம், இல்ல பேர்ட், அனிமல். ஸோ ஏதோ ஒரு திங்ஸ், அந்த திங்ஸ் சிங்குலரா இருந்ததுன்னா வேர்பு கூட தா, பாய் மேலா இருக்கிற பட்சத்துல, ஃபீமேல்னா வேர்பு கூட தீ சேர்த்துக்கணும். ஏ, வே, ஹம்மா ப்ளூரல் ஆர் ரெஸ்பெக்டட், ப்ளூரல் சப்ஜெக்டா இருக்கலாம், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ரெஸ்பெக்டட் பர்சன், அம்மா, அப்பா, ஆசிரியர் மாதிரி ரெஸ்பெக்டட் பர்சனா இருந்தா அவங்க மேலா இருந்தா வேர்பு கூட தே சேர்த்து சொல்லணும், ஃபீமேலா இருந்தா வேர்பு கூட தீ சேர்த்து சொல்லணும். கிராமர் லெசன் 2ல இப்படி ஒரு 8 சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 8 சென்டென்சஸ்ல என்னென்ன வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வேர்ப்ஸ் உடைய ரூட் ஃபார்மட்டை நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ ஹிந்தியில வேர்புடைய ரூட் ஃபார்மட் தெரிஞ்சுட்டா ஸோ அந்த வேர்பை எந்தெந்த டென்ஸ்ல எப்படி எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூலை அப்ளை பண்ணி அந்த ரூட் வேர்பை சேஞ்ச் பண்றது மூலமா அந்தந்த டென்ஸ்ல அந்த வேர்பை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ரூட் வேர்ப்ஸ். ஸோ இந்த வேர்ப்ஸ் மூலமா தான் அந்தந்த டென்ஸ்ல நம்ம வேர்பை மேக் பண்ண போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மே ரோஸ் ஸ்கூல் ஜாத்தா ஹூ, மே ரோஸ் ஸ்கூல் ஜாத்தா ஹூ. மே அப்படின்னா நான், ரோஸ்னா டெய்லி, ஸ்கூல் ஜாத்தா ஹூ, ஜா அப்படிங்கிறது தான் இங்க ரூட் வேர்ப். ஜா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா கோ.
ஜாத்தா ஹூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் ரோஸ்னா டெய்லி எவ்ரிடே, ஸ்கூல் ஜாத்தா ஹூ போகிறேன். ஓகேங்களா, போகிறேன். ஸோ இதுல பாய் சொல்லியிருக்காங்களா கேர்ள் சொல்லியிருக்காங்களா? இந்த சென்டென்ஸ்ல ஜா கூட தா சொல்லியிருக்காங்க. ஸோ பாய்க்கு தான் நம்ம ரூல் தான் பார்த்தோம். ஸோ அப்போ ஒரு பாய் சொல்றாங்க நான் டெய்லி ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு ஒரு பாய் சொல்றாங்க, ஒரு மேல் பர்சன் சொல்றாங்க. நெக்ஸ்ட், ராம் கப் யஹா ஆத்தா ஹே. ராம் கப்னா என்ன மீனிங்? வென், எப்பொழுது. யஹா இங்க, ஆத்தா ஹே இதுல ரூட் வெர்ப் என்னது? ஆ. ஆக்கு மீனிங் என்ன? கம், வர்றதுன்னு அர்த்தம். சா கூட தா சேர்த்துக்காங்க. ஹே வருகிறான். ஆத்தா ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? வருகிறான். ஸோ ராம் எப்பொழுது இங்கே வருகிறான். ஸோ ராம் பாய்னால ஆ கூட தா சேர்த்து எழுதியிருக்காங்க. ராம் சிங்குலர் பர்சன். நம்ம எஹு வகு சிங்குலர் வந்தா அந்த சென்டென்ஸ் ஹே முடியணும்னு சொன்னோம். ஸோ ராம் கப் யஹா ஆத்தா ஹே. சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தா அந்த சென்டென்ஸ் ஹேன்னு முடியணும். தேர்ட் சென்டென்ஸ், ஹம் ஹிந்தி சீக்தே ஹே. ஹம் நாங்க, ஹிந்தி சீக்தே ஹே இதுல ரூட் வெர்ப் என்னது? சீக். சீக்குக்கு மீனிங் என்னன்னா லேர்ன், கத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஹம் வந்தா ஏவே ஹம் ஆப்லாம் நம்ம ரூல் என்ன பார்த்தோம்? மேலா இருந்தா வேர்பு கூட தே சேர்க்கணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ சீக்தே ஹே, ஹம் வந்தா அந்த சென்டென்ஸ் ஹேன்னு முடியணும். ஹம் ஹிந்தி சீக்தே ஹே, நாங்க ஹிந்தி கற்றுக்கொள்கிறோம். தும் கஹா ரஹ்தே ஹோ. தும் நீ, கஹா எங்கே, ரஹ்தேல என்னது ரூட் வெர்ப் என்னது? ரஹ். ரஹ்தேல ரூட் வெர்ப் ரஹ், அதோட மீனிங் லிப். ஸோ நீ எங்கே வசிக்கிறாய், நீ எங்க வசிக்கிற. தும் வந்தா அந்த சென்டென்ஸ் ஹோ முடியணும். கிராமர் லெசன் 1 பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் நல்லா புரியும். ஃபிஃப்த் சென்டென்ஸ், கியா சீதா காத்தி ஹே. என்ன சீதா, காங்கிற ரூட் வெர்புக்கு மீனிங் சிங். என்ன சீதா பாடுறாளா. ஸோ சீதாங்கிறது ஒரு கேர்ள், சிங்குலர் சப்ஜெக்ட், வேர்பு கூட தீ சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபீமேலுக்கு வேர்பு பிளஸ் தீ தான் ரூல் படித்தோம். ஸோ சீதா காத்தி ஹே, என்ன சீதா பாடுறாளா. ஹிந்தியில ஒரு சென்டென்ஸ் இப்போ சீதா காத்தி ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? சீதா பாடுறா அப்படின்னு அர்த்தம், சீதா பாடுகிறாள். ஸோ அந்த சென்டென்ஸ் கூட கியா அப்படிங்கிற ஒரு வேர்டை சேர்த்துட்டோம்னா சீதா பாடுறாளா அப்படின்னு கொஸ்டின் கேட்குற மாதிரி அர்த்தம். ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் சென்டென்ஸ் இது. நெக்ஸ்ட், வே கியா காம் கர்த்தி ஹே. வே அவர்கள், கியா என்ன, காம் அப்படின்னா வேலை, கர்த்தி ஹே கர்ங்கிற ரூட் வெர்புக்கு மீனிங் டூ, செய்யறதுன்னு அர்த்தம். அவங்க என்ன வேலை செய்கிறார்கள், கர்த்தி ஹே செய்கிறார்கள். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்ல ஃபீமேல் பத்தி சொல்லியிருக்காங்களா மேல் பத்தி சொல்லியிருக்காங்கன்னா வேர்பு கூட தீ சேர்த்திருக்காங்க. ஸோ ஃபீமேல் தான் சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன வேலை செய்யறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல இருக்குது. ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ்ல நஹி வந்திருக்குது. ஒரு சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ்னா அந்த சென்டென்ஸை லாஸ்ட்ல முடிக்கும் போது ஹே ஹூ ஹோ ஹேன் இப்படின்னு முடிப்போம் இல்லையா, கிராமர் லெசன் 1ல படிச்சோம் இல்லையா, அந்த ரூல் இதுக்கு அப்ளை ஆகாது. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ்ல நஹி வந்திருந்ததுன்னா அந்த சென்டென்ஸ் ஹூ ஹை ஹோ ஹைன்ல முடிய வேண்டாம், அதை மட்டும் எழுத தேவையில்லை. மே நஹி காத்தீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதுல மே நஹி காத்தி நான் பாடல, மே காத்தி ஹூ அப்படின்னா நான் பாடுறேன்னு அர்த்தம், மே நஹி காத்தி அப்படின்னா நான் பாடல. அந்த ஹூ எழுதக்கூடாதுங்க. நெகட்டிவ் சென்டென்ஸா வந்ததுன்னா ஹே ஹூ ஹே ஹேன் எழுதக்கூடாது. ஹம் குச் நஹி கர்த்தீன், ஹம் நாங்க, குச் நஹி ஒண்ணுமே, கர்த்தீன் செய்யல. ஹம் குச் நஹி கர்த்தீன் நாங்க ஒன்னும் செய்யல. ஸோ இதுல ப்ளூரல்ல வந்திருக்கிறதுனால ஏவே ஹம் ஆப் இந்த மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்ததுன்னா லாஸ்டா ஹைன் எழுத மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த ஹைனுக்குரிய இன்னும் இங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தா நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கிறப்ப வேர்பு கூட தீ மட்டும் சேர்க்க மாட்டோம்,
தீன் சேர்ப்போம், இதுதான் ரூல் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, ஹம் குச் நஹி கர்த்தேன். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் வருது, ப்ரெசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது சப்ஜெக்ட் வந்து ஏவே ஹம்மா ப்ளூரல் ரெஸ்பெக்டடா இருந்ததுன்னா verb கூட தீன் சேர்த்துப்போம். verb plus தி தான் ரூல், நம்ம தீன் சேர்த்துக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1ல change the gender of the verbs in the following sentences கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள், वह गाता है, वह गाता है. இதுக்கு என்ன மீனிங்? இதுல கா கூட தா கொடுத்திருக்காங்க, அப்ப இது ஒரு மேல் பர்சனை பத்தி பேசுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ வகுக்கு மீனிங் என்ன எடுத்துக்கலாம்? வகுக்கு என்னென்ன மீனிங்லாம் பார்த்துருக்கோம்னா அவன், அவள், அது, அந்த. ஸோ அப்ப இங்க அவன், அவன் பாடுகிறான். காங்கிற வேர்புக்கு என்ன மீனிங் பார்த்தோம்? சிங், வேர்ப், பாடுகிறான். ஸோ வேர்பு கூட தா சேர்த்திருக்காங்க. பாய் மேல்னு கண்டுபிடிச்சிட்டோம். வகு காத்தா ஆயினா அவன் பாடுறான். ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சேஞ்ச் த ஜெண்டர் ஆஃப் த வேர்ப். ஸோ ஹிந்தியில ஜெண்டரை பொறுத்து வேர்ப் மாறும். மேலா ஃபீமேலாங்கிறத பொறுத்து வேர்பை நம்ம மாற்றி எழுதுறோம். நம்ம ரூல்லே பார்த்தோம். பாய்னா தே, தா தே சேர்த்துப்போம், கேர்ள்னா தீ சேர்த்துப்போம். ஸோ ஜெண்டரை பொறுத்து வேர்ப் மாறுது. ஸோ இங்க பாய் வேர்ப் கொடுத்துருக்காங்க, அதாவது மேல் வேர்ப் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படி ஃபீமேலா மாற்றணும். ஸோ அப்போ எப்படி மாற்றுவோம்? அவன் பாடுகிறான்ங்கிறத அவள் பாடுகிறாள்னு மாற்றணும். ஸோ அவளுக்கும் வகு தான். ஸோ வகு வேர்பு கூட என்ன சேர்த்துப்போம்? யகு, யகு வகு சிங்குலருக்கு வேர்பு பிளஸ் தி தான் ஃபீமேலுக்கு சேர்த்துப்போம். பாருங்க, யகு வகு சிங்குலருக்கு அவங்க கொடுத்துருக்கிறது பாய், வேர்ப் பிளஸ் தா கொடுத்துருக்காங்க. நம்ம சேஞ்ச் பண்ண போறது வேர்ப் பிளஸ் தி, ஃபீமேலுக்கு சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அப்ப வகு காத்தி, காத்தி ஹே, அவள் பாடுகிறாள். வகு காத்தி ஹே, இதுதான் ஆன்சர். இதே மாதிரி 10 சென்டென்சஸ் நமக்கு எக்ஸசைஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 சென்டென்சஸ்க்கும் ஆன்சர்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். மே சுன்தி ஹூ, நான் கேட்கிறேன். ஜெண்டர் மாத்திரப்ப மே சுன்தா ஹூ. தீங்கிறது என்னது? மேங்கு பாருங்க, மேன் ஸ்டார்ட் பண்ணதுன்னா ஃபீமேலுக்கு தான் வேர்ப் பிளஸ் தி எழுதுவாங்க. ஓகேயா? ஸோ அப்போ ஜெண்டர் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை மேலே மாத்திரம் வேர்பு பிளஸ் தா எழுதணும். மேலுக்கு வேர்பு பிளஸ் தா தான் ரூல் நமக்கு. அப்போ மே சுன்தா ஹூ அப்படின்னு எழுதுறோம். நெக்ஸ்ட், தும் கியா தேக்தே ஹோ, தும் கியா தேக்தே ஹோ, நீ என்ன பார்க்கிறாய்? தேக்தேன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வேர்பு பிளஸ் தும் வரும்போது வேர்பு பிளஸ் தேனா அது மேலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெண்டரை மாற்றும் போது அதுக்கு என்ன வரணும்? வேர்பு பிளஸ் தி. தும்க்கு ஃபீமேலுக்கு வேர்ப் பிளஸ் தி தான் ரூல். ஸோ அப்ப தும் கியா தேக்தி ஹோ, ஹம் ஷஹர் ஜாத்தே ஹே. ஹம் வரும்போது ஜாத்தே கொடுத்துருக்காங்க அவங்க, அப்ப அவங்க கொடுத்துருக்கிறது மேல், நம்ம மாத்த போறது ஃபீமேல், verb plus ती. So हम शहर जाती हैं. आप क्या करती हैं? आप क्या करते हैं? பாருங்க, ஆப்க்கு கர்த்தி அவங்க கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் கொடுத்துருக்காங்க, நம்ம மேலா மாத்திரம். ஸோ கரு கூட தே சேர்த்து கர்த்தே ஹே அப்படின்னு எழுதுறோம். பே ரோட்டி நஹி காத்தே, பே ரோட்டி நஹி நெகட்டிவ் சென்டென்ஸா வந்திருக்குது. அவங்க கொடுத்துருக்கிறது காத்தே கொடுத்துருக்குறாங்க. காத்தே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நெகட்டிவ் சென்டென்ஸ்னா அந்த சென்டென்ஸை முடிக்கும் போது ஹூ ஹை ஹூ ஹைன் அப்படின்னு எழுத வேண்டாம்னு பார்த்தோம். ஸோ அதனாலதான் இங்க எழுதல. ஆனா வேர்பு கூட தே சேர்த்திருக்காங்க. வே ரோட்டி நஹி காத்தே, வேர்ப் கூட தே சேர்த்தா அது மேல்னு அர்த்தம். இப்ப நம்ம ஃபீமேலா மாத்தணும். ஸோ ஃபீமேலா மாற்றும் போது நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்ததுன்னா ஏவே ஹம்மா ப்ளூரல் ரெஸ்பெக்டட் சப்ஜெக்டா இருக்கிற பட்சத்துல நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்ததுன்னா தீ சேர்க்க மாட்டோம், தீன் தீன் சேர்க்கணும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? வே ரோட்டி நஹி காத்தீன். மே சாய் நஹி பீத்தி, நான் டீ குடிக்கல. மே சாய் நஹி பீத்தா, அவங்க கொடுத்துருக்குது கேர்ள் கொடுத்துருக்காங்க, மே வந்திருக்குது கேர்ள் கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை மேலா மாத்துறோம். மே சாய் நஹி பீத்தா. தும் கஹா ஜாத்தி ஹோ, ஜாத்தி கொடுத்துருக்காங்க, தும்க்கு ஜாத்தி கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் கொடுத்துருக்காங்க, நம்ம மேலா மாத்தணும். तुम कहाँ जाते, तुम कहाँ जाते हो.
कौन दूध लाता है யாரு பால் கொண்டு வர்றது சலாத்தா கொடுத்திருக்காங்க பாய் கொடுத்திருக்காங்க நம்ம கேர்ளா மாத்தணும் कौन दूध लाती है யாரு பால் கொண்டு வர்றது आप कब खेलते हैं நீங்க எப்ப விளையாடுவீங்க தே கொடுத்திருக்காங்க ஆப் கொடுத்து தே கொடுத்திருக்காங்க மேல் கொடுத்திருக்காங்க நம்ம அதை ஃபீமேலா மாத்த போறோம் நெகட்டிவ் சென்டென்ஸ் கிடையாது पॉजिटिव सेंटेंस था सो आप कब खेलती हैं आप कब खेलती हैं नेक्स्ट एक्सरसाइज 2 பார்க்கலாம் change the pronouns in the following sentences ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க मैं जाता हूं சோ இதுல pronoun எது मैं அப்படிங்கறது தான் pronoun சோ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க use तुम instead of मैं க்கு பதிலா तुम யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ண போறோம் இதே ரூல் தான் பட் இதுல லாஸ்ட் டைம் என்ன செஞ்சோம் இந்த verb உடைய ஜெண்டரை மாத்தணும் இந்த டைம் என்ன செய்ய போறோம் இந்த ஜெண்டரை மாத்தவே போறது இல்ல இந்த ஜெண்டரை பொறுத்து இந்த pronoun என்ன மாத்த சொல்லிருக்காங்களோ அந்த pronounக்கு ஏத்த மாதிரி இந்த சென்டென்ஸை மேக் பண்ண போறோம் அவ்வளவுதான் मैं जाता हूं அப்படிங்கிறதுல மேக்கு பதிலா तुम யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க சோ அப்ப मैं எடுத்துட்டு तुम எழுத போறோம் तुम இங்க verb என்னது जाता சோ இங்க verb plus தா கொடுத்திருக்காங்க அப்ப இது மேல் ஓகேங்களா மேல் பத்தி சொல்லிருக்காங்க சோ மேல் கேட்டகரியில வருது மேல்க்கு தா கொடுத்திருப்போம் அப்படிதானா ஆனா அவங்க மாத்த சொல்லிருக்கிறது நம்மள तुम மாத்த சொல்லிருக்காங்க அப்ப तुमக்கு மேல்க்கு என்ன verb எப்படி எழுதணும் तुमக்கு மேல்க்கு என்ன ரூல் verb plus தே தான் ரூல் அப்ப அந்த சென்டென்ஸ் ஆன்சர்ஸ்ல எப்படி எழுதணும் ஆன்சர்ல तुम எழுதி ஜா கூட தே சேர்க்கணும் तुमக்கு மேலுக்கு தே தான் சோ இங்க ஜெண்டரை சேஞ்ச் பண்ண கூடாது அந்த ஜெண்டருக்கு இந்த ப்ரோனவுனுக்கு என்ன ரூலோ அந்த ரூல் அப்ளை பண்றோம் அவ்வளவுதான் तुम जाते तुम ஜா கூட என்ன சேர்த்துக்கணும் तुमக்கு மேலுக்கு verb plus தே அவங்க கொடுத்திருக்கிறது verb plus தா கொடுத்திருந்தாங்க மேல் கண்டுபிடிச்சிட்டோம் சோ மேலுக்கு तुमக்கு என்ன வரணும் verb plus தே வரணும் அப்ப तुम जाते तुम வந்து அந்த சென்டென்ஸ் எப்படி முடியணும் ஹோன்னு முடியணும் இது நம்ம கிராமர் லெசன் 1ல பார்த்தோம் இல்லையா அதுதான் तुम जाते हो இதுதான் ஆன்சர் இதே மாதிரி டோட்டலா 8 சென்டென்சஸ் கொடுத்திருந்தாங்க ஒவ்வொரு சென்டென்சஸ்க்குரிய ஆன்சரும் இங்க இருக்குது आप क्या खाते हैं நீங்க என்ன சாப்பிடுறீங்க வகை யூஸ் பண்ணணும் இங்க தே கொடுத்திருக்காங்க சோ ஆப்க்கு தே வந்தா அது மேல் தான் சோ அப்ப அவன் என்ன சாப்பிடுறான் அவங்க என்ன நீங்க சாரி ஆக்சுவலி இதுக்கு என்ன மீனிங்னா ஆப்னா நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம் நம்ம இப்ப அவன் என்ன சாப்பிடுறான்னு மாத்த போறோம் வகுன்னு மாத்த போறோம் சோ வகுக்கு மேலுக்கு என்ன ரூல் நமக்கு verb plus தா வகு क्या खाता है வகு வந்தா அந்த சென்டென்ஸ் ஹேன்னு முடியணும் அப்ப இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன நோட் பண்ணனும்னா அவங்க கொடுத்திருக்கிற verb வச்சு இது மேலா ஃபீமேலான்னு ஐடென்டிஃபை பண்றோம் தென் அவங்க என்ன ப்ரோனவுன் மாத்த சொல்லிருக்காங்களோ அந்த ப்ரோனவுனுக்கு மேலுக்கு ஃபீமேலுக்கு என்ன ரூல் அவங்க மேல் கொடுத்திருந்தாங்கன்னா மேல்ல அதுக்கு என்ன ரூல் ஃபீமேல் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபீமேலுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன ரூல் அப்படிங்கறத பார்க்க போறோம் பார்த்துட்டு verb சேஞ்ச் பண்ண போறோம் அண்ட் அந்த ப்ரோனவுனுக்கு ஏத்த மாதிரியே அந்த எண்டிங்ல இருக்கிற ஆக்ஸிலரி verbsையும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுத போறோம் நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ் வஹ் சோதா ஹை அவன் தூங்குறான் இத வேன்னு மாத்தணும் அவர்கள் தூங்குகிறார்கள் வே சோத்தே ஹே இங்க பாய் அதாவது மேல் தான் கொடுத்திருக்காங்க வஹ் சோதா ஹை வஹ்ங்கறப்ப தா கொடுத்திருக்காங்க வேன் மாத்தும் போது தே வரணும் அந்த சென்டென்ஸ் ஹேன்ல முடியணும் வே சோத்தே ஹே हम काम करते हैं நாங்க வேலை செய்கிறோம் மே மாத்த சொல்லிருக்காங்க மே काम करता हूं இதுவும் பாய் தான் சோ தேல இருந்து எப்படி மாத்திக்கிறோம் மே கொடுத்திருக்கிறதுனால தா மாத்திக்கிறோம் சோ करता हूं वे जाती हैं அவர்கள் போகிறார்கள் हम யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க ஃபீமேலா எழுத சொல்லிருக்காங்க ஃபீமேல் தான் நமக்கு இங்க பாக்கும்போதே தெரிஞ்சிச்சு verb கூட தி தான் தெரிஞ்சிச்சு சோ वे जाती हैं அத ஹம்மா மாத்தும் போது என்ன ஆகும் வேல இருந்து ஹம்மா மாத்துறோம் அப்ப நம்ம எதை சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை verb உடைய ஃபார்ம் மட்டும் சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை pronoun மட்டும் மாத்தனாலே போதும் ஏன்னா ஏ வே ஹம்மா எல்லாத்துக்குமே சேம் ரூல் தான் சோ அப்ப हम जाती हैं அதுதான் ஆன்சர் हम जाती हैं तुम क्यों दौड़ते हो
தும் கியோं தௌடते हो நீ ஏன் ஓடுற கியோன்னா ஏன் தௌட் அப்படிங்கிற வேர்புக்கு மீனிங் என்னன்னா ரன் ஓடுறது இதுல ரூட் வேர்ப் தௌடு தான் ஸோ அது கூட தே சேர்த்திருக்காங்க தும்க்கு தே வந்தா அது மேல்னு அர்த்தம் ஸோ நம்ம ஃபீமேலை மாத்துறப்ப சாரி இதுல ஜெண்டர் சேஞ்ச் பண்ண போறது இல்லை நம்ம ப்ரொனவுன் தான் சேஞ்ச் பண்ண போறோம் ப்ரொனவுன் வேன்னு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ வே கியோं வேக்கு என்ன வரணும் மேலுக்கு தௌடते हैं முடியும் போது ஹேன் முடியணும் हम गाते हैं மே யூஸ் மேன் கொடுத்துருக்காங்க ஹம்க்கு பதிலா மே எழுதணும் காத்தே கொடுத்துருந்தாங்கன்னா அது மேல்னு அர்த்தம் ஸோ மேக்கு ரூல் என்னது verb plus தா மே காத்தா அந்த சென்டென்ஸை ஹூன்னு முடிக்கிறோம் आप चाय पीते हैं யூஸ் வே அண்ட் ஆப் ரெண்டுக்குமே சேம் ரூல் தான் ஸோ எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவை இருக்காது வேங்கிற ப்ரொனவுன் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும் ஸோ வே சாய் பீத்தே हैं இந்த ஆப் எடுத்துட்டு வே எழுதினாலே போதும் வே சாய் பீத்தே हैं இதுதான் ஆன்சர் ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்க செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்னா என்ன மெத்தட்னா ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க நல்லா மெமரி பண்ணிட்டு இந்த ரூல்ஸை பார்க்காம சென்டென்ஸ் கொஸ்டின் எடுத்துட்டு நீங்களா ஆன்சர் எழுதி பார்க்கணும் ஸோ இந்த ப்ராக்டிஸ் நல்லா பண்ணீங்கன்னா இந்த ரூல் உங்களுக்கு ஈஸியா மெமரி ஆயிரும் நீங்க அந்த கிராமர் இந்த கிராமர் நெக்ஸ்ட் எங்க வந்தாலும் சரி ஹிந்தியில நீங்க ஒரு சென்டென்ஸ் எழுதுறதுக்கோ பேசுறதுக்கோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிராமர் படிக்கும் போதே ஹிந்தியில பேசுறதுக்கான ப்ராக்டிஸையும் நீங்க பண்ணிட்டே இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ உங்க கூட ஹிந்தி படிக்கிறவங்க கிட்டயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஹிந்தி பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமா பழகுனீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஹிந்தி பேசவும் கத்துக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் நீங்க ஈஸியா அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம் Thank you. Bye.